ஹாய் காய்ஸ்! இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது கொரியன் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா. எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா, ஏன்னு தெரியல, இந்த மாதம் வந்த எல்லா ட்ராமாவுமே வந்துட்டு கேங்ஸ்டர் ரிலேட்டடாவே இருந்துச்சு. ஸோ, இதுவுமே கேங்ஸ்டர் ரிலேட்டட் ட்ராமா தான். பட் ஆனா, இதில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ராமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ, வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோனோட வாய்ஸ் ஓவர்ல தான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களுக்கும் அவங்கவங்க வாழ்க்கை வந்துட்டு அவங்கவங்க இஷ்டப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஜேர்னர் எடுத்திருப்பீங்க? கண்டிப்பா ரொமான்டிக் காமெடியா தான் நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னு தானே எடுத்திருப்பீங்க. அப்போ ஒரு கேங்ஸ்டர் வந்துட்டு இவள வந்து திருப்பி போடுவாரு. ஆக்சுவலி இவ தான் வந்து ஹீரோயின். அவ ஃபேஸ பார்த்த உடனே அவருக்கு வந்துட்டு ஏதோ ஞாபகம்லாம் வரும். அப்போ கூட இருக்க அசிஸ்டன்ட் வேற, "சார் நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு கேட்பாரு. ஹா! ஆனா என் வாழ்க்கையில மட்டும் அது நடக்கவே இல்ல. என் வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா? அதாவது நீங்க அம்னீஷியால இருக்கீங்கம்மா? என்ன சொல்றீங்க? ஆமா, அம்னீஷியா தான். அதுவும் நீங்க டிவிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? சின்ன வயசுலேருந்து அப்படியே எல்லாமே மறந்துரும். அவங்க பேர் தெரியாது, அவங்க வயசு தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. ஸோ ட்ராமாலலாம் அவங்க, "நான் யாரு?" அப்படின்னு கேட்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். அப்ப நான் அதான் கேட்கணும்ல. "நான் யாரு?" ஆ அதான். அதுக்கு பதில் எங்களுக்கே தெரியாது. ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆமாம்மா, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து நாங்க எடுப்போம். ஆனா, நீ ஆக்சிடென்ட் ஆயி கிடந்ததுனால, உன் கையில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் கூட எங்களால எடுக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, மொத்த கையிலயுமே எல்லா ஃபிங்கர்ஸ்லயுமே அடிபட்டுருக்கும். என்னது இது? அதுதாம்மா நாங்களும் சொல்றோம். ஸோ, அதனால ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ, எங்களுக்கு நீ எப்படி வந்த? உன்னோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல. அண்ட் செகண்ட் விஷயம், நீ கிடந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா கூட கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டமா? அப்படியா? ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கே! சிசிடிவி கேமரா கிடையாது சொல்றீங்க. அப்புறம் என்ன வந்து யாரோ வந்து ஆம்புலன்ஸ்ல எடுத்து வந்து போட்டுருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்தோ என்னத்த சொல்ல? அப்ப எனக்கு யாருமே இல்லையா? ஆமாம்மா, இப்ப வரைக்கும் உனக்கு யாருமே இல்ல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. சப்போஸ் ஒரு மெமரி ஞாபகம் வந்ததுன்னா, நீ வந்து பழைய வாழ்க்கைக்கு போயிரலாம். அப்படி மெமரி ஞாபகம் வரலன்னா? வரலன்னா கடவுள்கிட்ட சேருமா? அப்புறம் நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொந்தமான ஒரு பொண்ணா மாறிடுவ. கவர்மெண்ட் கீழ போயிடுவ. உனக்குன்னு புது ஐடென்டிட்டி, புதுசா பேரு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? இது மாரியே நடக்கும் என் வாழ்க்கை. என்னம்மா பண்றது? அதுதான் நடக்குது உன் வாழ்க்கையில. சரி, யாராவது வந்தா நாங்க சொல்றோம். அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. இவளா பைத்தியம் மாரி, "நான் யாரு? நான் யாரு? நான் யாரு?" அப்படின்ற மாரி அந்த கண்ணாடி போட்டு கேட்டுட்டு கிடப்பா. அப்புறம் வந்துட்டு, "ஆனாலும் பரவால்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்புல ஷேப்லாம் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. பெருசா ஒண்ணும் வயசான மாரியும் தெரியல. அவ்வளோலாம் வயசு இருக்காது. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவனாவது வராம இருக்குமா அப்புறம்? கண்டிப்பா இருப்பான்." அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் அவளே உடைஞ்சு அழ ஆரம்பிச்சுருவா. "எனக்கு மட்டும் ஏன் இந்த மாரிலாம் நடக்குது?" அப்படின்ற மாரி. அப்புறம் இவள வந்துட்டு காமனா ஒரு பெட்ல போட்டிருப்பாங்களா, அதுல 3 பாட்டிங்க இருப்பாங்க. அவங்கலாம் வந்துட்டு, "பரவால்லப்பா நம்ம கவர்மெண்ட் நம்மள நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. சாப்பாடுலாம் டைமுக்கு வந்துருது. ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு." அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவளுக்கு வந்துட்டு இவள வந்து கவர்மெண்ட் தத்தெடுக்க போகுது அப்படின்னு சொன்னதே ஞாபகம் வந்துட்டு இருக்குமா, அதனால "என் மெமரி எனக்கு வேணும், எனக்கு வேணும். அதனால என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? திரும்பியும் அதே மாரி போய் மண்டைய இடிச்சுக்கலாம். அப்பதான் ஞாபகம் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல போய் மண்டைய இடிச்சுப்பா. அப்போ வந்துட்டு, "ஏய் என்னாச்சும்மா? என்னாச்சு? ஒழுங்கா தானே இருக்க? ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்லல்ல?" ஆ எனக்கு ஏன் ஞாபகமே வரல. எதுவுமே ஞாபகம் வரல. இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான்ப்பா பிடிச்சிருச்சு. இங்க பாரும்மா, நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற? அதெல்லாம் இல்ல ஞாபகம் வந்துரும். எங்க வர்றது? ஒண்ணும் வர மாரி இல்லையே. இந்த இன்னொரு விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. என்னது? அது உன்ன தேடி ஒரு அழகான பையன் வந்திருக்கானாம். என்னது? டேய் அழகான பையன் வந்திருக்கானா? ஆமாமா. அவனோட பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். ஓ காட்! ஃபைனலி என்ன தேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்கப்பா. அப்படி சொல்லிட்டு இவளும் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு, அதாவது அதே ட்ரெஸ்ல வந்துட்டு ட்ரெஸ்ஸ வந்துட்டு அதாவது ஷர்ட் வந்து மேல வந்து கட்டிட்டு அப்படியே ஸ்டைலா உட்காந்துட்டு இருப்பா. ஆ வராரு. எனக்கு என்ன தேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க மூலியமா எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். எவ்வளோ அழகா இருப்பானோ! கடவுளே! அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பா. பார்த்து ரொம்ப அழகான ஒரு பையன் வருவான். ஐயோ! என் வாழ்க்கையில ஜாக்பாட் தான் அடிச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வரான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் திரும்பி அந்த பாட்டிகிட்ட போயிட்டு, "பாட்டி எப்படி இருக்கீங்க?" "வேறாண்டி நல்லா தான்டா இருக்கேன் நானு" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ச்சே! என்னது இது? அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் திரும்பியும் வந்து மியூசிக்லாம் வருமா, திரும்பி யாரோ வர மாரி இருக்கும். வர்றாரு, இப்ப வர்றாரு, இப்ப வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா டாக்டர் வருவாரு. "சொல்லுங்க டாக்டர்." உன்ன தேடி ஒருத்தர் வந்திருக்காரும்மா." "அதான் எனக்கே தெரியுமே." "அவர உள்ள கூப்பிடலாமா?" கூப்பிடுங்க, கூப்பிடுங்க." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பியும் அவ மியூசிக்லாம் போட்டு, வர்றாரு, வர்றாரு." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா நம்ப ஹீரோ தான் வருவாரு. ஹீரோ பார்த்துட்டு அவ,
என்னது இவ்வளோ கேவலமா இருக்கா? இந்த பாட்டிங்க கண்ல ஏதோ பிரச்சனையா? ஹீரோ மாரி இருக்கான்லாம் சொல்லுச்சுங்க. இவன பார்த்தா ஹீரோ மாரி இருக்கு. அந்த காலத்து எம்ஜிஆர் மாரி இருக்காரு. அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க பாட்டிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க, "ஏய் பாட்டி உன் கண்ணு தெரியுதா இல்லையா?" அப்படி சொல்லிட்டு இங்க வந்து பொலம்பிட்டு இருப்பா. அவன் வேற வந்தவன், "எப்படி இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப வலிக்குதா? நீ யார்றா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்க. "நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்." "அது மட்டும் சொல்லாதடா" அப்படின்னு நெனச்சுட்டு மனசுல அவளுக்கு வலிச்சுட்டு இருக்கும். அப்ப எங்க டாக்டர் வேற, "நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து லேசா எடை போடக்கூடாதும்மா. அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்ன 3 வாரமா இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் தேடிட்டு இருந்தாராம். சியோல் ஃபுல்லாவே. அதனால இங்க வர லேட் ஆயிடுச்சாம். பாரு எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பாரு." ஐயோ! நீ வேற ஏன்யா பேசிட்டு இருக்க? அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் 2 பேரும் தனியா போய் பேசிட்டு இருப்பாங்களா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பேரு ஜியா. எனக்கு 33 வயசு ஆகுது. அப்புறம் பாக்ஸிங் கோச்சான உங்கள வந்துட்டு 2 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் வந்துட்டு ரைஸ் கேக் ஃபேக்டரில வேல பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒழுங்கா படிக்கல. நான் ஒழுங்கா வேல பார்க்கலையா? இல்ல, இல்ல. நீ வந்துட்டு ஒரு ரைட்டர் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஆனா உன்னால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால ஒரு தற்காலிகமா அந்த வேல பார்த்துட்டு இருந்த. ஓகே. தற்காலிகமா வேல பார்த்துட்டு இருந்தேன். சரி. அண்ட் உங்கள டேட் பண்ணியிருக்கேன். அப்படிதானே? ஆமாமா. அதுக்கான ப்ரூஃப் குடுக்குறீங்களா? அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து பாரு. இது என்ன? இது ப்ரூஃபா? இந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது? என்னமோ நீ வந்து டூரிஸ்ட்டும், நான் வந்து நீ அழகா இருக்க அப்படி சொல்லிட்டு உன்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்த மாரியும் இருக்கு. இதுதான் ஒரு ஃபோட்டோவாயா? சரி 2 வருஷம் டேட் பண்ணோம்ல, வேற ஃபோட்டோ காமி. அந்த ஃபோட்டோ தான் இருக்கு. என்கிட்ட வேற ஃபோட்டோ இல்ல. ஏன்னா என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு. அப்ப என் ஃபோன்? அதுவும் தொலைஞ்சு போச்சு. என் ஃபோன் வந்துட்டு நான் இப்போ வர வழியில தொலைச்சுட்டேன். உன் ஃபோன் நீ அதுக்கு முன்னாடியே தொலைச்சுட்ட. அதனால தான் உனக்கு தேட லேட் ஆயிடுச்சு. கடவுளே! அப்பன்னா என்ன சொல்ற? நான் வந்து இந்த உலகத்துல யார் கூடயுமே பழக்கம் இல்லாம இருந்திருக்கேன். சரி என்னோட அப்பா, அம்மா? நீ ஒரு ஆர்ஃபன். டேய்! என்னடா சொல்ற? எனக்குன்னு யாருமே இல்ல. அப்புறம் டேட் பண்ணது உன்ன மட்டும் தான். வேலைக்கும் எங்கேயுமே போவே இல்ல. அப்புறம் நீ சொன்ன இடத்துல இந்த ரைஸ் கேக் ஃபேக்டரில 2 பேர் கூட வேல பார்த்துருக்கேன். அவ்வளதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும் தான் இப்போ. அப்படிதானே? ஆமா. ஆ, நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கே! அப்படி சொல்லி டாக்டர் வருவாரா? டாக்டர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பிரைவேட்டா பேச வேண்டியது இருக்கு. ஓகே, ஓகேம்மா. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் தனியா போயிட்டு இருப்பாங்க. டாக்டர் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? யாருன்னே தெரியாதவன் கூட என்ன அனுப்புறீங்க. உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை வந்தது? அவன் எந்த அளவுக்கு என் கூட கனெக்ட் ஆயிருக்கான்னு நீங்க எப்படி நம்புனீங்க? அவரு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னாருமா. அது என்னன்னா, உன்னோட முக்கியமான ஒரு இடத்துல வந்துட்டு யாருக்குமே தெரியாத, ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியிற சீக்ரெட்டான இடத்துல வந்துட்டு 3 மச்சம் இருக்குன்னு கரெக்ட்டா சொன்னாரு அவரு. நாங்க வந்து உன்ன எக்ஸாமின் பண்ணும்போது அத பார்த்தோம். ஸோ அதே தான் அவரு சொல்லும்போது எப்படி நம்பாம இருக்க முடியும் நாங்க? அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அப்படி இருக்கா என்ன? இருக்குதாம்மா சொன்னாரு அவரு. அதனால நாங்களே நம்புறோம். ஐயோ! அப்படி சொல்லிட்டு இவளும் வந்து செக் பண்ணி பாப்பா. என்னது? அப்படின்னா இந்த 3 மச்சான் அவனுக்கு தெரியுதுன்னா, அப்போ அப்போ அவன் தானா பாய் ஃப்ரெண்டா? கடவுளே! என்னோட பாய் ஃப்ரெண்ட் செலக்ஷனே எவ்வளோ கேவலமா இருக்கு. அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாளா? இந்த உலகத்துல கொரியா மாரி ஒரு ஃபேஷனபிளான கண்ட்ரில இவ்ளோ கேவலமான ட்ரெஸ் போடுறவ நான் மட்டும் தான் இருப்பேன். ஏன் என்னோட ஃபேஷன் சென்ஸ் கூட இவ்ளோ கேவலமா இருந்திருக்கு? அப்படின்ற மாரி அவ பார்த்துட்டு இருப்பா. போலாமா? இந்த மாத்திரைலாம் வாங்கிட்டேன். இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கா? ஆமாமா. நம்ம இருந்த வீட்டுக்கு தான் போறோம். ஓ! சரி. அப்படி சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. பார்த்தா வந்து டிஃபெண்டர்ல போயிடுற மாரி இருக்கும். என்னடா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னமோ காசே இல்லாதவ மாரி காமிச்சுட்டு இருந்தான். இப்போ எப்படி டிஃபெண்டர்ல போறான் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி ஒரு ஓட்ட வண்டி இருக்கும். அதுல தான் இவ போயிட்டுருப்பா. அதுல அவளுக்கு உட்கார கூட பிடிக்கல. கஷ்டப்பட்டு உட்காந்து போயிட்டுருப்பா. அவளே திட்டிட்டு தான் போயிட்டுருப்பா. "ஏன்டி இந்த உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்டி இவன போய் டேட் பண்ண? அவனுக்கு எதுவுமே இல்ல வேற. காசு இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, ஹேண்ட்ஸமாவும் இல்ல. அவன போய் டேட் பண்ணிட்டு, இந்த நிலைமைலாம் உனக்கு தேவையாடி?" அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருப்பா. அப்புறம் "ஏன் நம்ம சியோல் விட்டு வெளிய போறோம்?" "ஆமா நம்ம சியோல் விட்டு தான் இருக்கோம். நம்ம சியோல்ல இல்லையே." "ஆ? என்னது சியோல் இல்லையா?" "ஆமா. நம்ம வந்து என்னோட கிராமத்துல தான் இருக்கோம்." "என்ன சொல்றா இவ?" அப்படின்ற மாரி பின்னாடியே போயிட்டுருப்பா. அங்க வந்து ஆடு, கோழி அப்படி சொல்லிட்டு பயங்கரமான கிராமமா இருக்கு. ரொம்ப உள்ள இன்டீரியர் கிராமம் போல இருக்கு. அங்க இருக்கவங்கலாம் வந்துட்டு இவள வித்தியாசமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் "ஓ! இவ தான் வந்து அவன் சொன்ன பொண்ணு. சரி, சரி." அப்படி சொல்லிட்டு "இவ தானா? உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அதாவது உன்னோட ஃப்யூச்சர் வைஃப்." ஆமாமா இவங்க தான், இவங்க தான்." "ஓ! அப்படியா? உங்களுக்கு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு அவங்க மூஞ்சி பார்த்துட்டு இருப்பா. "அது எப்படி எங்களுக்கு தெரியும்? நீ அந்த கிராமத்துல அந்த ஓரமாவே இருப்ப. இந்த பக்கமே நீ வந்ததே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் தம்பி தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. நாங்களும் உன்ன பார்த்ததில்ல அப்படி சொல்லிட்டு ஊர்ல இருக்கவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. இவளுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாவே இருக்கும். அப்புறம் வந்து அவர் சொன்னாரு இல்லைங்களா, அந்த வேலை பார்த்த இடம். ஸோ அங்க கூட்டிட்டு போனா, அங்க ஒரு பொண்ணு இருப்பா. நான் உன் கூட தான் வேலை பார்த்தேனா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஐஸ் கேக்லாம் செய்வோமா? ஆமா. அப்படி சொல்லிட்டு மண்டைய மண்டைய ஆட்டுவா. சரி இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா? அப்படி சொன்னதுக்கப்புறம் அவளும் வந்துட்டு நம்ப
டேவ பார்த்துட்டு டே தான் நம்ம ஹீரோ. ஸோ வந்து அவர பார்த்துட்டு அப்புறம் ஆமாமா அப்படி சொல்லுவா. அத நோட் பண்ணிருவா இவ. சரி என்ன பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? சொல்லு நம்ம 2 பேரும் தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போம்போது, அவ வந்து அவரே பார்த்துட்டு இருப்பாளா, அத பார்த்துட்டு இங்க பாரு அவனலாம் நீ பார்க்க தேவையில்ல. நீ என்ன பார்த்து சொல்லு. அது என்கிட்ட நீ பேசினாலே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவரு, அவளுக்கு வந்து பேச முடியாது. என்னது? பேச முடியாதா? ஏன்டா இப்படி நடக்குது என் வாழ்க்கையில? சரி என் பாட்டி. பாட்டி. என்ன பண்றீங்க பாட்டி? ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு வந்து கத்திட்டே இருக்க? ஆ அஜுமா, அஜுமா இங்க பாருங்க. இங்க பாரு. நான் ஒன்னும் உனக்கு அஜுமா கிடையாது. நீ என்னோட பெரிய பொண்ணா இருந்துட்டு என்ன போய் அஜுமான்னு கூப்பிடுற? அப்படி சொல்லுவாங்க. என்னது? அப்படின்ற மாதிரி இருக்கும். பாட்டிக்கு டிம்னிஷியா இருக்கு. என்னது? பாட்டிக்கு டிம்னிஷியாவா? ஒப்பா அவள அங்கருந்து கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி வேற அந்த மிட்டை கிட்ட சொல்ல, இந்த உலகத்துல எனக்கு இவனை தவிர வேற எவனையுமே தெரியாதா அப்படின்னு பாத்துட்டு இருப்பா. சரி நம்ம வீட்டுக்கு போலாமா? நம்ம வீட்டுக்கா? நம்ம 2 பேர் இருந்த வீடு சொல்றியா? ஆமா. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க நாய் குலைச்சிட்டு இருக்குமா, அது பார்த்துட்டு இவ, பாத்தியா நாய் குலைக்குது. நம்ம 2 பேரும் இந்த வீட்ல தானே 2 மாசமா இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி நாய் என்ன பார்த்து குலைக்குது? நாய்க்கு என்ன தெரியணுமா இல்லையா? என்ன பார்த்து வாழுதுன்னு ஆடணும். அப்புறம் ஏன் குலைக்குது அது? அது நாய் வந்துட்டு இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குது. புரியல. ஏன்னா அது நான் இப்பதான் ஒரு ஒரு மாதமா இங்கதான் இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேரும் வளர்த்த நாய் கிடையாது. தெருவுல இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஆ ஆமா. உள்ள போலாமா? ஆ சரி. அப்படி சொல்லிட்டு இவளுக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கும். அதனால அப்படி உள்ள போயிட்டு இருப்பா. அப்புறம் அந்த வீட்ல இருக்க மொத்த பொருள எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பா. எதுல பார்த்தாலும் வந்து ஒரே பூவா இருக்கும். கரண்ட் ட்ரெண்ட் ஃபேஷன்ல இருந்து மொத்தமா அவுட்டேட்டடா தான் இருப்பா அவ. அதெல்லாம் பார்த்துட்டு சத்தியமா இது என் வீடு இல்ல. ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா இதுல இருக்க ஒரு பொருள் கூட இந்த கிடையாது. அது எப்படி நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லுவ? அது நீ நம்ம இந்த 2 பேரும் சேர்ந்து வாங்குன பொருள் தாம்மா அதெல்லாம். சரி. உனக்கே தனி ரூம் இருக்கு. அது நான் இப்பதான் அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நீ வந்துட்டு இப்போ உன்னோட மெமரிலாம் மறந்துட்டல்ல. ஸோ அதனால நம்ம 2 பேருக்கும் ஒண்ணா இருக்க ஆக்வர்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் தனி ரூமா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோன்றத கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஆமா. சரி ஓகே. நம்ம 2 பேரும் எங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்? அதுவா? அப்படி சொல்லிட்டு அவரு மேல பார்ப்பாரு. அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க? ஃப்ளாஷ்பேக்ல? சரி கன்டினியூ பண்ணு. அதுவா? நம்ம 2 பேரும் ஒரு மலையில தான் பார்த்துக்கிட்டோம். நீ அந்த மலையில அப்படியே வந்துட்டு இருந்தியா? அப்போ ஒரு தவளை உன் மேல வர மாரி வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அத அப்படியே கையிலேயே பிடிச்சுட்டு, அப்படியே தூக்கி போட்டேன். அத பார்த்தோனே நீ என் மேல விழுந்துட்ட. ச்சே! 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 ரொம்ப கேவலமா இருக்கு. தவளைய கையில புடிச்சியா நீ? ஆமா. இல்லன்னா உன் மேல விழுந்துரும்ல. கடவுளே! அதுக்கப்புறம் உன் பின்னாடியே வந்துட்டேனா நானு? ஆமா. கடவுளே! என் டேஸ்ட் இவ்ளோ கேவலமா இருந்திருக்கு முன்னாடி. எனக்கு ஏன் இப்பயும் நான் அப்பயும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கு. தலைலாம் வலிக்குதே! அதான் நானும் சொல்றேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு மாத்திரை போட்டு. நம்ம அப்புறமா இத பத்தி பேசிக்கலாம். சரி. அப்படி சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிடுவா. இவரு வெளிய வந்து அவளே பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது அந்த வீட்டையே பார்த்துட்டு இருப்பாரு. ஏதோ யோசிக்கிற மாரி இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் போயிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவ நம்பிட்டாளா எல்லாத்தையும்? அவ எதையும் நம்பல. ஆனா என் கூட வந்துட்டா. சரி, ஏன்னா எப்படிதான் நீ அவள வந்துட்டு சமாளிக்க போறியோ? அவ அங்க பணக்காரியா இருந்தவ. அவள கூட்டிட்டு வந்து இவ்ளோ சின்ன கிராமத்துல அவ அடாப்ட் ஆவான்னு நெனைக்கிறியா? அவ அடாப்ட் ஆனா அவளுக்கு நல்லது அப்படின்ற மாரி இங்க அவரு பேசிட்டு இருப்பாரு. ஸோ அப்பன்னா நம்ம ஜியா வந்துட்டு உண்மையிலேயே வந்து சிஎல் ரொம்ப பெரிய பணக்காரியா இருந்திருக்கா. அப்படியே ஒரு 3 வாரம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. ஜியா வந்துட்டு ஸ்டைலா ஃபெராரி கார்லேருந்து இறங்கி அவ ஆஃபீஸ்ல போய் நிப்பா. பார்த்தா அவ வந்துட்டு சீனியர் ப்ராசிக்யூட். அதாவது சீனியர் லாயரா இருக்கிறவ. அந்த ஃபர்ம்ல வந்துட்டு எம்டி கூடலாம் அவருக்கு பயங்கரமான கனெக்ஷன்லாம் இருக்கும். அப்படியே ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாளா, அங்க வந்துட்டு ஒருத்தன், "இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜின்போ" அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். பேர் கூட வந்துட்டு நம்ம ஹீரோ மாத்திட்டு இருக்காரு. ஸோ இவளும் வந்துட்டு அங்க இருக்கிற மேயர்கிட்டயும் அப்புறம் சான்சலர் கிட்டயும் கொஞ்சம் மரியாதை அப்படிலாம் இல்லாம தெனாவெட்டா பேசிட்டு அங்கேருந்து போயிடுவா. அவங்க 2 பேருக்கும் இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் காமிப்பாங்க. அந்த பையன் இருக்கான் இல்லைங்களா, பாய் ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணவன். அவன் வந்துட்டு இவ தான் வந்து ஃபேக்கா அரேஞ்ச் பண்ணியிருப்பா. எனக்கு அந்த மேயர் கிட்ட, சான்சலர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேணும். அதனால நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கூட்டு வந்திருப்பான் அவன. ஸோ உண்மையான பாய் ஃப்ரெண்ட் அவன் கிடையாது. மேயர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட ஒரு கேஸ் விஷயத்துல இவ வந்து ரொம்பவே வந்து அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா. ஸோ அதனால அவள மிரட்டிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பயப்படுற மாரி இல்ல. அப்புறம் பார்த்தா ஆளெல்லாம் கூப்பிட்டு வச்சிருப்பாரு. அத பார்த்து தான் லைட்டா கொஞ்சம் பயந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் அதே மேயர் வந்துட்டு நம்ம டேவ கூப்பிட்டுருப்பாரு. இந்த மாரி நான் சொன்ன விஷயத்த முடிச்சுட்டு போல இருக்கு ஜப்பான் போயிட்டு. ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அது. அது என்னோட கடமை சார். ஆ நீயும் வந்து ரொம்ப வருஷமா இங்கேருந்து போணும் போணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்படிதானே? ஆ அது புரியுது. சரி, நானும் வந்துட்டு நீ இவ்வளோ பெரிய விஷயத்த முடிச்சதுனால உனக்கு அதுக்கு ஓகே சொல்றேன்னு வச்சுக்கோயேன். ஆ அப்படியா சார்? ஆமா. நான் அதுக்கு ஓகே சொல்றேன். ஆனா, உன்னோட பாஸ்க்கு வந்துட்டு கடைசியா ஒரு விஷயத்த நீ முடிச்சு குடுத்துட்டு போணும்னு ஆசைப்படுறேன்ப்பா நானு. ஆ என்னது சார்?
அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா வந்துட்டு இங்க நம்ப ஜியா இருக்கா இல்லைங்களா? ஸோ அவள வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் வேலை. ஸோ அதனால அவரும் வந்திருப்பாரு. "என்ன எந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு?" "ஆ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சார். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் உயிர்" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே தான் அவர் திரும்பி போட்டிருப்பாரு. பார்த்த உடனே அவருக்கு வந்துட்டு இவள எங்கேயோ பார்த்த ஃபிளாஷ் மெமரீஸ்லாம் வந்துட்டுருக்கும். அதனால இது வந்துட்டு என்ன பாஸ் பார்த்துக்க சொல்லிட்டாரு. அதனால நான் கொண்டு போய் பார்த்துக்கிறேன். கடைசியில முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவாரு கார்ல. கார்ல கொண்டு போயிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாரி நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இவள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இவரு தான் அனுப்பியிருப்பாரு. அப்புறம் அந்த கார எரிச்சுட்டு, மேயர்கிட்ட போயிட்டு இந்த மாரி அவள எரிச்சுட்டேன், முடிச்சு கட்டிட்டேன் அப்படின்றத சொல்லிடுவாரு. ஸோ அத பார்த்துட்டு மேயரும், "அப்பா நல்ல வேலைப்பா. நல்ல ஃபேர்வெல் குடுத்த. இதுக்கு மேல உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா வாழ்ந்துக்கோடா" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஸோ இதுதான் நடந்திருக்கும். இதெல்லாம் அவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரீவைண்ட் பண்ணிட்டு இருக்க, அப்பதான் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாரிலாம் ஐடியா குடுத்துருப்பாரு. அவளுக்கு அம்னீஷியா இருக்க மாரி டாக்டர் சொல்றாங்க. ஸோ அது ரொம்ப நல்லதா போச்சு நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம அவ கைய வந்து இந்த மாரி டேமேஜ் பண்ணி விட்டுரு. அப்பதான் அவளுக்கு வந்துட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமா எடுக்க முடியும் அப்படின்றது தெரியாது. அப்புறம் இந்த மாரி நீ மட்டும் தான் ஒரே ரிலேட்டிவ். அதுவும் நீ ரொம்ப க்ளோஸ். அவளோட ஃபியான்சி அவள கல்யாணம் பண்ணிக்க போறவன்னு சொல்லிடு. அப்பதான் அவ நம்புவா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கும். இந்த பக்கம் இவளா, அது எப்படி எப்படி எல்லாமே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு இவ்ளோ மறக்கும்? எதுவுமே ஞாபகம் இல்லையே! இந்த வீட்ல இருக்க ஒரு ஸ்பூன கூட எனக்கு பிடிக்கவே இல்ல. அந்த மாரி இருக்கும்போது, எப்படி எனக்கு இந்த வீட்ல நான் வாழ்ந்தேன்றத நான் நம்புவேன். அப்படின்ற மாரி இங்க யோசிச்சுட்டு இருக்க, அப்புறம் எதையோ ஒண்ணு வந்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் இவரு வீட்டுக்கு வரும்போது இவர் ரியாக்ஷனே வித்தியாசமா இருக்கும். அத பார்த்துட்டு அவரு, "என்னாச்சு ஜெயா? ஓ! என்னப்பா மூஞ்சிலே பதட்டம்லாம் தெரியுது. அப்படின்னா நீ பயப்படுற போல இருக்கே! என்னோட மெமரிலாம் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு. அப்படிதானே?" ச்சே! ச்சே! அப்படிலாம் இல்ல. அப்படின்னு நீ என் பாய் ஃப்ரெண்ட் சொல்ற. ம். ஆமா. அதுவும் நீ வந்து இந்த தவளைய புடிச்சு தான் என்ன வந்து லவ்ல விழ வச்சேன்னு சொல்ற. அப்படித்தானே? அப்படி சொல்லிட்டு தவளைய எடுத்துட்டு வந்து நிப்பா. அத எடுத்துட்டு போ. இத எடுத்துட்டு போ. ஓ! தவளைய பார்த்தா எனக்கு பயம் இருக்க மாரி தெரியலையே! உனக்கு தான் பயமா இருக்கு போல இருக்கு. ஏய் அத எடுத்துட்டு போ. மரியாதையா இங்கருந்து எடுத்துட்டு போ. தூக்கி போடு. அப்படி சொல்லிட்டு கீழ வச்சுருவா அவ. ஓ! அப்படின்னா வந்து எல்லாமே தப்பு. மரியாதையா சொல்லு. நீ என் பாய் ஃப்ரெண்டா? இங்க பாரு. ஆமா. நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட். சரி. நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற. அப்படின்னா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட். நம்ம 2 பேரும் 2 வருஷம் டேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ரொம்பவே க்ளோஸ் தானே! அதுவும் இல்லாம சியோல்ல 2 பேரும் ஒண்ணா வேற இருந்திருக்கோம் ஒரே வீட்ல. ம். ஆமா. சரி. அப்பன்னா இது பண்ணிட வேண்டியதா அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுவா. இது இவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. "என்னடி பண்ற?" அப்படின்ற மாரி அவரு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டுருப்பாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். ஸோ இந்த ட்ராமா பத்தியான கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸில் வரவேற்கப்படும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்ல நம்ம கன்டின்யூ பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நம்மளும் இந்த ட்ராமாவ கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.